வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று ஷெடியூல் போட்டிருந்தோம் இல்லையா? இன்றைக்கி வந்து நம்ம 6th தமிழ் ஃபஸ்ட் டேர்மும் அதே மாதிரி ஜிஎஸ்ல 6th பாலிட்டி ஃபுல்லாகவும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம முடிச்சிடுவோம். ஓகேங்களா? இன்றைக்கி டே 1 நல்லா நம்ம வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸோட ஒரு 20 days 21 days வந்து நம்ம ஃபுல்லாக வந்து படித்தோம் அப்படின்னா 6th 10th நியூ அண்ட் ஓல்டு சிலபஸ் வைஸ் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம முடிச்சிடுவோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இன்றைக்கி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்ககிட்ட புக் இருந்துச்சுனாலும் புக் எடுத்து வச்சுக்கோங்க. புக் எடுத்து நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கிட்டே நீங்களே வந்து புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்து அண்டர்லைன் பண்ணி படித்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா வீடியோவே ஃபுல்லாகவே பார்த்து நீங்கள் படித்தாலும் ஓகேவா? மொத்தத்தில் இல்லை வீடியோவே பார்க்கல ஆனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து 6th term 1 வந்து ஃபுல்லாகவே முடிக்க போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ ஒழுங்காக ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நம்ம ஒரு 50 daysக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே வந்து கவர் பண்ணி முடிக்க முடியும். ஒரு 60 நாட்கள் மட்டும்தான். கரெக்டாக 60 நாட்கள் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது நம்ம 6th term 1 இருக்க நம்ம எந்த வைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் பார்ப்போம். ஓகேவா? சிலபஸில் நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ படிக்க போகிறோம். ஆனால் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் படிக்காமல் புக் வைஸ் படிக்க போகிறோம். சிலபஸில் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இலக்கணம் 85 மார்க்குக்கு வந்து கேட்க போகிறாங்க. அண்ட் வந்து செய்யுள் உரைநடை 15 கேள்விகள் மட்டும்தான் கேட்க போகிறாங்க. அந்த 15 கேள்விகளுமே வந்து 10th வரைக்கும் இருக்கிறதுல தான் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படி கேட்பாங்க நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம வந்து எல்லாமே தான் படிக்க போகிறோம். அண்ட் தமிழ் புக்கில் நீங்கள் வந்து தமிழ் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் யூனிட் 8 வந்து நம்ம தமிழ் புக்கில் தான் படிக்கணும். நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். யூனிட் 8 சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சங்க இலக்கியங்கள் என்ன 8 தொகை 10 பாட்டு அது நம்ம எங்கே படிக்கணும்? நம்ம தமிழ் புக்கில் படிக்கணும். அதுவும் இதில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் தலைவர்கள் வந்து சிலர் வந்து இதில் தான் வராங்க. லைக் பாரதியார், அப்புறம் வந்து இவங்க அயோத்திதாசர், இவங்களாம் வந்து தலைவர்கள் பற்றியும் நமக்கு வந்து நம்மளோட தமிழ் புக்கில் இருக்குது. அது இல்லாமல் விடுதலைக்கு உதவும் பெண்கள் போராட்டம், விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு, அதெல்லாம் வந்து வேலுநாச்சியார் நம்ம தமிழ் புக்கில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து ஜிஎஸ்க்கும் வந்து இருக்குது. அது வந்து நம்ம தமிழ் புக்கில் இருக்குது. அதையுமே நம்ம புக் வைஸ் படிக்கும்போது தமிழ் சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் அண்ட் ஜிஎஸ்ல வந்து எந்தெந்த இதில் இருக்கோ அதுவுமே வந்து நம்ம இதில் சேர்த்து தான் படிக்க போகிறோம். ஸோ சிலபஸ் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது? செய்யுள் உரைநடை இது ஃபுல்லாகவும் படிக்க போகிறோம். அந்த செய்யுள் உரைநடையில் எல்லா செயல்களும் வந்து படிக்க போகிறதில்ல. நியூ சிலபஸில் இருக்க செயல்கள் மட்டும் படிக்க போகிறோம். உரைநடை வந்து நம்ம ஜிஎஸ்க்கும் இருக்கிற மாதிரி ஜிஎஸ்க்கு சேர்ந்த உரைநடையும் படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு சேர்ந்த உரைநடையும் படிக்க போகிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இலக்கணம் வந்து எல்லாமே படிக்க போகிறோம். அது இல்லாமல் செய்யுள்ள இருக்கிற சொல்லும் பொருளும் வந்து எல்லா சொல்லும் பொருளுமே முக்கியம். ஸோ எல்லா செய்யுள்ள இருக்கிற சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிக்க போகிறோம். சரியா? அப்புறம் இலக்கணம் வந்து எல்லாமே படிக்க போகிறோம். அப்புறம் இலக்கணமுக்கு பின்னாடி இருக்கிற மொழித்திறன், அந்த மொழித்திறனில் இருக்கிற சிலபஸ் பேஸ் பண்ண டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்த்து நம்ம எல்லா புக் பேக்கோட கொஷின்ஸும் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? புக் பேக்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம புக் பேக் கொஷின்ஸும் சேர்த்து தான் வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஓகேவா புரிஞ்சிச்சு? ஓகேவா? ஸோ என்ன படிக்க போகிறோன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இப்போ இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 6th தமிழ் term 1 வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம். புக் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த வீடியோவே பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படியே புக் வந்து வாங்கி படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நான் சொல்கிறத காதில் கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து புக்கில் வந்து அப்படியே லைன் பை லைன் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம இன்றைக்கி கவர் பண்ணி 6th வந்து term 1 வந்து ஃபுல்லாக முடிச்சிடுவோம். சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போது நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட் வந்து நமக்கு பாரதிதாசன் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பாரதிதாசன் நம்ம சிலபஸில் இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ நீங்கள் சிலபஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா சிலபஸ் வந்து PDF வந்து இருக்கும், ஆன்லைன்லேயும் இருக்கும், இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்பத்தமிழ் அப்படிங்கிறது பாரதிதாசன் சிலபஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. என்னென்ன சிலபஸில் இருக்குன்னு ஃபஸ்ட் நீங்கள் தெளிவாக உங்களோட மண்டையில் வந்து ஏற்றிக்கோங்க. ஓகேவா? அதை வச்சுனா மட்டும்தான் உங்களால் வந்து எது வந்து நம்ம சிலபஸில் இருக்குது எது இல்லை அப்படின்னு நம்ம புக் வைஸ் படிக்கும்போது ஒமிட் பண்ணி படிக்க முடியும். சரியா? ஸோ பாரதிதாசன் எழுதினது தான் இன்பத்தமிழ். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத்தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பாரதிதாசன். ஸோ இந்த பாடலுக்கு வந்து பொருள் பெருசாக நமக்கு தேவைப்படாது, இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழுக்கு என்னென்ன மாதிரியான பெயர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பாரதிதாசன் தமிழ் என்னென்ன சொல்கிறாரு? அமுதம்னு சொல்கிறாரு, நிலவுன்னு சொல்கிறாரு, மனம்னு சொல்கிறாரு. ஓகேவா? இதெல்லாம் பாரதிதாசன் தமிழுக்கு வழங்கிய வேறு பெயர்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தமிழ் என்னன்னு சொல்கிறாரு? நமக்கு இளமையாக இருக்கும்போது தமிழ் வந்து நம்மளுக்கு வந்து பால் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இளமையாக இருக்கும்போது நமக்கு பால் தேவைப்படும், அதனால் நம்ம இளமையாக இருக்கும்போது தமிழ் வந்து நமக்கு பால் மாதிரி. அதே மாதிரி இன்ப தமிழ் வந்து புலவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வேல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? புகழ்மிக்க புலவருக்கு வேல் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? புகழ்மிக்க புலவர்களுக்கு வேல் போன்றது அப்படின்னா
நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்ப தமிழை வந்து தேன் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. தேன் போன்றது ஏன் சொல்கிறார் அப்படின்னா, சோர்வாக இருக்கும்போது நம்மளை வந்து ஒளிர செய்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஸ்வீட் எடுத்துக்கணும் இல்லையா, ஸோ அந்த ஸ்வீட்டு தான் வந்து தேன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் சோர்வாக இருக்கும்போது சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது எங்களுடைய தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, தமிழ் நம்மளோட அறிவுக்கு துணை நிற்கும் ஒரு தோல்னால் ஷோல்டர். நம்ம வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணது தமிழ் அப்படின்னு, நம்மளோட அறிவுக்கு வந்து அறிவு வளர்கிறதுக்கு உதவுவது தமிழ் அப்படின்ற மாதிரி பொருள். ஓகேவா, ஸோ இன்ப தமிழ் எங்களோட கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது. தமிழ் எங்களோட கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, பாடல் படிச்சுட்டு பொருளை வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு அவ்வளோதான் பெருசாக தேவை கிடையாது. ஓகேவா, இப்போ நம்ம பாரதிதாசனுடைய அவருடைய இயற்பெயர் இந்த மாதிரி அவருடைய குறிப்புகள் வந்து சில தெரிஞ்சுக்கணும். ஸோ புக்கில் இருக்கிற என்ன குறிப்புகள் இருக்குது பார்த்துடலாம். ஓகேவா, பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம், அதாவது கனக சுப்புரத்தினம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இவர் அப்புறம் ஏன் வந்து பாரதிதாசன் சொல்கிறாங்கன்னா, பாரதியார் மீது அவருடைய கவிதைகள் மீது இவர் வந்து அதிகமான பற்று வைத்திருந்ததால் இவருடைய பெயரை பாரதிதாசன், அதாவது பாரதியாரின் தாசன், அவர் மீது பற்று உள்ளது தாசன் தெரிவிப்பாங்க. ஓகேவா, பாரதிதாசன் அப்படின்னு இவருடைய பெயரை மாற்றி வைத்து கொண்டார். ஸோ இவருடைய கவிதைகளில் எந்த மாதிரி கருத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்னா, பெண்கல்வி, கைம்பெண்களோட மறுமணம் பற்றி, பொது உடைமை கருத்துக்கள், பகுத்தறிவு கருத்துக்கள். என்னென்ன கருத்துக்கள்? பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஓகே, என்னென்ன கருத்துக்கள் நீங்களே சொல்லி பாருங்கள். ஓகே, சொல்லிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து யாருடைய பாடல்களில் இருக்குது? பாரதிதாசனுடைய பாடல்களில் இருக்குது. ஸோ இவர் இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து சொல்லி பண்ணுறனால இவர் வந்து புரட்சி கவி, அதாவது புரட்சி கவிஞர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாவேந்தர் அப்படின்னு இவரை வந்து சிறப்பிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க பாடல் இன்பத்தமிழ்ங்கிற பாடல் எதில் இருக்குது அப்படின்னா, பாரதிதாசனுடைய கவிதைகள் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. அதனுடைய ஆசிரியர் பாரதிதாசன். அந்த நூலில் இருக்கிற கவிதையை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம வந்து பாரதிதாசன் பற்றி படிச்சிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ புக் பேக் கொஷின்ஸ் பாருங்கள். ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று, இது வந்து நம்ம சிலபஸில் இருக்குது, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த டாபிக் கீழே வரும். நிலவு கூட்டல் என்று, நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள், தமிழ் எங்கள். அமுதென்று எப்படி பிரிக்கணும்? அமுது கூட்டல் என்று. செம்பயிர் பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஓகேவா, ஸோ அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். பொறுத்துகளை விளைவுக்கு வந்து என்னவா இருக்குது, ஏதாவது விளைக்கிறதுக்கு நீராக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. நம்மளோட அறிவுக்கு வந்து தோல் கொடுக்குது, உதவுது. இளமைக்கு பால் போன்றது, புலவர்களுக்கு கூர்மை மிக்க வேல் போன்றது. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மின்ற பாடல். இதை எழுதியவர் வந்து பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனார் நம்ம சிலபஸில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம இதையும் வந்து படிக்கணும். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான லைன்ஸ் எது அப்படின்னா, அந்த செகண்ட் பேராகிராஃபும் அடுத்து இருக்கிற பேராகிராஃபும் தான். சரியா, சரி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடுவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும். உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். ஸோ புது சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு பாடலோட லைன்ஸ் அதிகம் கேட்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் பாடலோட பொருள் வந்து ரொம்ப டீப்பாக படிக்க தேவையில்லை. சரியா, ஸோ ஊழி பல நூறு கண்டதுவாம், அதாவது பல வருடங்கள் ஆயிருக்கு, அறிவு வந்து அறிவு ஊற்றினும் அப்படின்ற அறிவு நிறைய இருக்கிற மாதிரி நூல்கள் வந்து பல இருக்குது. பெரும் ஆழிப்பெருக்குன்னா என்ன? சுனாமி, புயல், இதுக்கும் வந்து அழியலை. பல நூற்றாண்டுகளாகி காலத்தினாலும் அழியலை. அந்த மாதிரி எப்போவுமே நிலைத்து நிற்கிறது இது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் அப்படின்றது. தமிழை தான் வந்து இங்கே பெருமையாக பேசியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த தமிழை வந்து கட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட பொய் அகற்றும், உள்ள பூட்டருக்கும் அன்பாக இருக்கவங்களுக்கு இன்ப பாட்டிருக்கும், உயிர் வந்து மெய்ப்புகட்டும் அறமேன்மையும் கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்னு வந்து பெருஞ்சித்திரனார் சொல்கிறாங்க. ஓகேவா, சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள், நான் வச்சுக்கோங்க. ஆழினா கடல், ஆழிப்பெருக்கு கடல் கோள். மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. சரி, ஓகே. ஸோ நம்ம இதோட சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம். பாரதிதாசனுடைய சொல்லும் பொருளும் பார்க்க மறந்துட்டோம் இல்லையா? ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி அப்படின்னா சோர்வுன்னு பொருள். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ நிர்மித்த அப்படின்னா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உருவாக்கிய. நிர்மித்த அப்படின்னா என்ன? உருவாக்கிய. சரியா, சரி. நெக்ஸ்ட்டு
ஸோ பெருஞ்சித்திரனார் பார்த்துருக்கோம், பாரதிதாசன் பார்த்துருக்கோம். இப்போது பெருஞ்சித்திரனாருடைய புக் பேக் கொஷின்ஸ். பெருஞ்சித்திரனுடைய நூல் குறிப்பு பார்ப்போம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம், துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரை மாணிக்கம். இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. எப்பவுமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் சிறப்பு பெயர்கள் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இவர் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். மனப்பாடம் பண்ணுங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதெல்லாமே பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். ஒரு மாதிரி சொல்லி பார்த்துக்கோங்க என்னென்ன நூல்கள் அப்படின்னு. ஓகே. ஸோ இவர் எழுதிய இதழ்கள், நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை வந்து இவர் நடத்தியிருக்காரு. ஓகேவா? ஸோ தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். இப்படியும் கொஷின் கேட்பாங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ஸோ நமக்கு கொடுத்த பாடல் வந்து எதில் இருக்குது? கனிச்சாறு அப்படின்ற நூலில் இருக்குது. ஓகேவா? கனிச்சாறு அப்படின்ற நூலில் தான் நமக்கு கொடுத்த பாடல் வந்து இருக்குது. கனிச்சாறுன்ற நூல் வந்து இவர் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த நூலிருந்து நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த கனிச்சாறுங்கிற நூல் 8 தொகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 8 தொகுதிகளாக. இந்த இதில் வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை வந்து நிறைய கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் என்ன, அவருடைய இயற்பெயர் என்ன, அவர் நடத்திய இதழ்கள் என்ன, அவர் வந்து எந்த மாதிரியான பாடல்கள் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை வந்து கனிச்சாறு நூல் கொண்டுள்ளது. அதே மாதிரி பாரதிதாசனுடைய இயற்பெயர், அவர் எந்த மாதிரியான கருத்துக்கள் அவருடைய பாடல்களில் கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்த்துருக்கோம். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினி அப்படின்னா உலகம் அப்படின்னு பொருள். ஓகேவா? ஸோ அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்துள்ளது கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும், எட்டு கூட்டல் திசை, எட்டு திசை, இத்து வரணும். ஓகேவா? திசை பெயர்களின் பின் எந்த வலினம் மிகும். வலினம் மிகும் மிகாது கச தப இக் இச் இத்து இப்பு. இது மட்டும் தான் வலினம் மிகுமா மிகாதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் வரும். ஸோ அங்கே நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ வளர்தமிழ்னு அடுத்து வந்து ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னா நம்ம சிலபஸில் வந்து தமிழின் தொன்மை சிலபஸில் வந்து கையில் இருக்கணும். எடுத்து பாருங்கள். சிலபஸில் தமிழின் தொன்மையை பற்றி வந்து ஃபுல்லாகவே படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழின் தொன்மை, அதனுடைய சிறப்புகள், அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து இருக்கும். அந்த டாப்பிக்கோட கீழே தான் வந்து இந்த வளர்தமிழ் அப்படின்ற ஒரு இது வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம படித்தே ஆகணும். ஸோ இதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து நம்ம படித்து வச்சுக்கலாம். இது வந்து எந்த மாதிரி நமக்கு கேட்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து நிறுத்தற் குறியீடு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. சரியா? நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே நமக்கு வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு நிறுத்தற் குறியீடு 8 எழுதுகன்னு கேட்கலாம். மூத்த தமிழ்மொழி என்றும் இனிமையானது செமிகோலன், இனிமையானது வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் நினைப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். ஓகேவா? தமிழ் மொழியோட சிறப்புகள் பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து எதெல்லாம் சிலபஸில் வருதோ அதை மட்டும் தான் வந்து இதுலேயுமே படிக்கிறோம். எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ சிலபஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு தெளிவாக நீங்கள் தான் எடுத்து பார்த்துக்கணும். ஓகே. ஸோ நம்ம உலகில் வந்து 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குன்னு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து தமிழ் மொழி வந்து உலக மொழிகளில் இலக்கண இலக்கிய வளம் வந்து ரெண்டுமே இருக்கிறமான மொழிகள் வந்து சில தான் இருக்குது. அதில் ஒரு மொழி தான் நம்ம தமிழ் மொழி. அது வந்து ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த தமிழ் மொழியோட சிறப்பை வந்து பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்ட தமிழ் மொழியை பாரதியார் வந்து அவர் கற்ற மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேயுமே கிடையாது அப்படின்னு வந்து தமிழ் மொழியோட இனிமையை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேவா? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண முடியாது அப்படின்னு பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? இதில் வந்து தமிழ் மொழியோட இனிமையை வந்து பாரதியார் பாடுறாரு. இவர் மட்டுமா? இல்லை, நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இவர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பாரதியார் வந்து சிலபஸில் இல்லைனாலும் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து யூனிட் 8 நமக்கு வந்து முக்கியம். சரியா? அடுத்து பாருங்கள், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அதாவது எப்போ வந்து தமிழ்மொழி பிறந்ததுனே தெரியாது அப்படின்னு பாரத தாயோட தொன்மையை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது வந்து பாரதியார் சொன்னது தான். அதே மாதிரி இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இலக்கியம் செய்யுள் தான் தோன்றுச்சு. செய்யுள் ஏற்றின பிறகு தான் வந்து எல்லாருமே வந்து இலக்கண விதிகள் வந்து தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். ஓகேவா?
தொல்காப்பியம் தான் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். தமிழ் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், தொல்காப்பியம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியில் வளஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள்னு 2 இருக்குது. ஓகேவா? தமிழில் பெரும்பாலும் வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் இருக்குது. அப்படின்னா என்னென்னு இப்போ டிப்பாக நமக்கு தேவை கிடையாது, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இடஞ்சொலி எழுத்துக்கள்னு இருக்குது. இடஞ்சொலி எழுத்துக்கள் டா, யா, லா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வளஞ்சொலி எழுத்துக்கள் நிறைய இருக்குது, அதில் நீங்கள் எது வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இடஞ்சொலி எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயல் பண்ணுங்கள். ஃபோன் எப்படி சொல்லுவோம், டயல் பண்ணுங்கன்னு சொல்லுவோமா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டா, யா, லா. இங்கேயும் டா இருக்குது. ஸோ இது இடஞ்சொலி எழுத்துக்கள் டா, யா, லா அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தமிழில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்ன்ற வேர்ட் வந்து எந்த நூலில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ்ன்ற வேர்டு வந்து தொல்காப்பியம் அப்படின்றதுல அந்த நூலில் தான் வந்து ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படிங்க பாருங்கள். தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே தமிழ் அப்படின்ற வேர்டு முதல்ல வந்த நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தமிழ்நாடு அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய எதினி கருதினை ஆயின் அப்படின்றதுல வஞ்சிக்காண்டம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் தமிழ்நாடுங்கிற வேர்ட் முதல்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழன் அப்படின்ற வார்த்தை முதல்ல அப்பர் தேவாரம், அப்பர்னா திருநாவுக்கரசர் அவர்களுடைய தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் தமிழன் அப்படின்ற வார்த்தை முதல்ல எந்த இலக்கியத்தில் சொன்னாங்க அப்படின்னா திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சீர்மை அப்படின்ற பொருள் வந்து என்னதை குறிக்கும் அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்கும். ஓகேவா? தமிழ் மொழி வந்து சீர்மைத்தன்மை கொண்டது. ஓகேவா? ஒழுங்குமுறையை கொண்டது. நமக்கு வந்து இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு இலக்கண நெறிகளோட ஒரு ஒழுங்குமுறைகளோட நம்ம தமிழ் மொழி இருக்குது. ஓகேவா? ஸோ தமிழ் மொழியில் உயர்திணை ஆக்கிரனை 2 வகையை திணையை வந்து பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ உயர்திணையோட எதிர்ச்சொல் வந்து தாழ்திணைன்னு அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணைன்னு உயர்னா அதுக்கு உயர்ச்சி தாழ்ச்சி அப்படி தானே சொல்லுவோம். ஸோ உயர்திணைக்கு எதிர்பொருள் என்ன தாழ்திணைன்னு அமையணும். ஆனால் தாழ்திணைன்னு சொல்லாமல் அக்ரணைன்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அக்ரணையை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா அல்குட்டல் திணை. ரொம்ப முக்கியம். அக்ரணை எப்படி பிரிக்கணும்? அல்குட்டல் திணை. இதுக்கு பொருள் உயர்வு அல்லாத திணை. அதே மாதிரி பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு பிரிக்கணும். ஓகேவா? ஸோ கசப்பு காய் அதாவது இனிப்பு, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னா பாகு அப்படின்னா இனிப்பு, அல் அப்படின்னா அல்லாத, காய்னா காய், இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெயரிடுவதில் சீர்மை மிக்கது தமிழ் மொழி அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வளமை மிக்க மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. வளமை மிக்க மொழி அப்படின்னா இலக்கண நூல்களில் அதாவது தொல்காப்பியம் நன்னூல் அப்படிங்கிறது தமிழ் மொழிக்கு இருக்கிற இலக்கண நூல்கள். ஓகேவா? இதில் தமிழ் வந்து ஒரு வளமையான மொழி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8 தொகை 10 பாட்டு, திருக்குறள், நாலடியார், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரி பெரிய நூல்கள், நல்ல அறம் கூறும் நூல்கள்லாம் தமிழில் இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூவினுடைய 7 நிலைகள் ரொம்ப முக்கியம். பூவினுடைய 7 நிலைகள் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்பு வைக்கிது, மொட்டு விடுது, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேவா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். நீங்களே ஒரு முறை சொல்லி பார்த்துருங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு மா என்னும் சொல்லுக்கு வந்து பல பொருள் இருக்குது. சரியா? அந்த பொருள்கள் வந்து என்னென்ன பாருங்கள். மா அப்படின்ற சொல்லுக்கு மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு பல பொருள் இருக்குது. இது வந்து நியூ சிலபஸில் ஒரு பொருள் பல சொற்கள் அப்படின்ற டாபிக் கீழே வருது. ஓகேவா? பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தாவர இலை பெயர்கள். தாவர இலை பெயர்கள் அதாவது இப்போது இது வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் தான். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. தாவர இலை பெயர்கள் எப்படி இருந்து இருக்குது அப்படின்னா ஆலமரம், அரசமரம், மா, பலா, வாழை. இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறோம்? நம்ம இலைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி அகத்தி, பசலை, முருங்கை, கீரை, அருகு, கோரைப்புல், அருகம்புல், கோரைப்புல், நெல், வரகு, தாள். நெல் தாள், நெல் கூட்டல் தாள் எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னா நெற்றாள் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நெல் கூட்டல் தாள் நெற்றாள். அடுத்து அதே மாதிரி மல்லித்தழை, சப்பாத்தி கள்ளி, தாளை, மடல், கரும்பு, நாணல், தோகை, கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை, ஓலை, தென்னை, ஓலை, கமுகு அப்படின்னா பாக்குன்னு அர்த்தம்,
அதுக்கு வந்து இலைப்பெயர் என்னது அப்படின்னா கூந்தல், பாக்கோட கூந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ தமிழோட கவிதை வடிவங்கள், கவிதை என்னென்னவாக இருக்குது அப்படின்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. அதுமாதிரி உரைநடை வடிவங்கள் வந்து கட்டுரை, புதினம், சிறுகதை, இதெல்லாம் உரைநடை வடிவங்கள். தமிழை வந்து மூணாக பிரிக்கிறோம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஓகேவா? இயல் தமிழ் வந்து நம்மளுடைய எண்ணத்தை வந்து சொல்லுது. இசைத்தமிழ் வந்து இசை கேட்டோம்னா உள்ளம் வந்து மகிழ் தான். ஸோ உள்ளத்தை வந்து மகிழ்விக்குது. நாடகத்தமிழ் ஒரு நாடகத்தை பார்க்கும்போது அது நம்ம உணர்வில் கலந்து அந்த நாடகத்து மூலிமா நம்ம வாழ்வோட நிறைக்குறைகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நிறைக்குறைவைகளை சுட்டி காட்டுது நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்ற பேர் இருக்குது. முத்தமிழ் அப்படின்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் வந்து கால வளர்ச்சிக்கு ஏற்ப புதிதாக தொழில்நுட்பங்கள் உருவாக அதற்கு இணையான தமிழ் சொற்களும் வந்து உருவாக்கிட்டு தான் வருது. ஸோ இதுக்கான தமிழ் சொற்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இணையம் அப்படின்னா இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக் இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. இணையம் அப்படின்னா இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் என்ஜின், செயலி ஆப், தொடுதிரை டச் ஸ்க்ரீன். ஓகேவா? சரி, இது ரொம்ப முக்கியம், இது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி தமிழ் எண்கள் நமக்கு முக்கியம். இதை தெரிஞ்சுக்க ஷார்ட்கட் வந்து கடலை, ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. கடலை, கா, கடலை, உ, உருண்டையை, இங்ஙனம், சமைத்து ருசித்து சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான். கா சுழியம். ஓகேவா? கடலை உருண்டையை இங்ஙனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான். இங்ஙனம்ல ஞா இருக்குது. ஓகேவா? கடலை மீதி எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர். கடலை உருண்டையை இங்ஙனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யாருக்குமே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போது நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இது நம்ம சிலபஸில் கிடையாது. ஸோ எதுக்கும் நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நான் அது ஸ்க்ரால் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின். தொன்மை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் வந்து பழமை. ஓகேவா? இடப்புறம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இடம் கூட்டல் புறம்னு பிடிக்கணும். மறந்துடாதீங்க, இடது கூட்டல் புறம் ஆப்ஷனில் இருக்கும், ஆனால் அப்படியே பிரிக்கக்கூடாது. இடப்புறம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை தான் சரி. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சீர் கூட்டல் இளமை, இந்த மையை வந்து கொடுக்கல. பட் பாருங்கள், இங்கே புக்லேயே வந்து அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ வந்து சீர்மை கூட்டல் இளமை தான் சரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார்? பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. ஓகே. அடுத்து நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எந்த இதில் இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா? 0, 1 இது ரெண்டு தான் கணினிக்கு புரிகிற லாங்குவேஜ். ஸோ எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்து இது வந்து நம்ம சிலபஸில் கிடையாது, ஆனால் இதில் இருக்கிற ஔவையார் பாடல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஔவையார் பாடல் நம்ம சிலபஸில் இருக்குது, அதனால் இதை மட்டும் பார்க்குறோம். ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் பார்க்குறோம். திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதனுடைய அளவை வந்து சுருக்க முடியாது அப்படின்ற அறிவியல் கருத்து ஔவையாரோட பாடலான இந்த பாடலில் இருக்குது. என்ன பாடல்? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்ற பாடலில் கூறியிருக்காங்க. ஓகேவா? இது ஔவையாரோட பாடல். சரி, நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே வந்து சிலபஸில் கிடையாது. அடுத்து வந்து L1 இலக்கணம். இதுவே ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். தமிழ் எழுத்துக்களோட வகை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கண வகை வந்து 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு தமிழ் இலக்கணம் வந்து 5 வகைப்படும். எழுத்து அப்படின்றது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. ஓகேவா? ஸோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் வந்து 12 இருக்குது, நமக்கு தெரியும். அந்த உயிரெழுத்துக்கள் 12 வந்து குறில் நெடில்னு 2 பிரிக்கலாம். குறியெழுத்துக்கள் ஆ, இ, ஊ, ஏ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இது வந்து 5. இந்த நெடிலெழுத்துக்கள் வந்து 7 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த குறில் எழுத்துக்கள் வந்து குறுகிய ஒலிக்கும், நெடிலெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும். ஸோ மாத்திரை அப்படின்னா வந்து நம்ம மாத்திரை அப்படின்றது ஒரு கால அளவை குறிக்குது. ஒரு மாத்திரை அப்படின்னா கண் இமைக்கிற நேரம், இல்லை அப்படின்னா கை நொடிக்க ஆகும் கால அளவு, ஒரு சொடக்கு போடுற நேரம். ஓகேவா? குறில் எழுத்து குறிக்கிற ஒலிக்கும் கால அளவு வந்து ஒரு மாத்திரை, ஒரு அதாவது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு டைம் வந்து கை சொடுக்கவோ ஆகிற நேரம். ஓகேவா? குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடிலெழுத்துக்கு 2 மாத்திரைன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்து மெய்யெழுத்துக்கள் வந்து 18. இந்த மெய்யெழுத்துக்களை 3ஆக பிரிப்போம் இல்லையா? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிப்போம். இது எல்லாத்தையுமே தெரியும். வல்லினம் அப்படின்னா கசட, தம்பர, மெல்லினம், ஞஞன, நமன, இடையினம், எரள, வல்ல. ஒவ்வொருத்தரையும் 6
6 லெட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கிற கால அளவு அரை மாத்திரை. ஓகேவா? ஸோ உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா மெய்யெழுத்து ஒரு இக்கு, உயிரெழுத்து ஆ, 2 சேர்றது காவா. ஸோ இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வது உயிர்மெய் எழுத்து. அதாவது மெய் ப்ளஸ் உயிர் = உயிர்மெய். ஓகேவா? மொத்தம் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 இருக்குது. ஓகேவா? மெய்யெழுத்துக்கள் 18 × 12 போட்டோம் அப்படின்னா 216 கிடைக்கும். 216 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. சரியா? அடுத்து ஆயுத எழுத்து ஒலிக்கிற கால அளவு. ஆயுத எழுத்து நமக்கு தெரியும், அக்கு. ஓகேவா? இது வந்து தனிநிலை, இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லுவாங்க. இது ஒலிக்கிற கால அளவு அரை மாத்திரை. சரியா? ஸோ இயல் 1 வந்து முடிஞ்சிருச்சு. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல், 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல், இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். சரி, இதுக்கு ஆன்சர் நான் சொல்லிட்டேன். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னா 2 மாத்திரை தான் இருக்கணும். அப்போ இது ஒரு மாத்திரை, இன்னும் இதுவும் வந்து ஒரு மாத்திரை. ஸோ 2 மாத்திரை அளவுள்ள சொல். ஓகே, உயிரெழுத்தில் தொடங்குது. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் ஐ வந்து 2 மாத்திரை. ஓகேவா? ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னா அத்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பத்தியை படித்து வினாக்களுக்கு வந்து வினாக்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்மளுடைய சிலபஸில் வந்து இருக்கிற ஒரு டாபிக் தான். ஸோ அதனால் இதுவும் படிச்சுக்கோங்க. விரிவான கருத்தை சுருங்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது பழமொழியின் சிறப்பு. சுத்தம் சோறு போடும் அப்படின்ற பழமொழி தரும் பொருளை பாருங்கள். சுத்தம் நோயற்ற வாழ்வு தரும், உடல்நலமே உழைப்பு அடிப்படை. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம். பழமொழியின் சிறப்பு வந்து என்ன அப்படின்னா சுருங்க சொல்வது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இது வந்து கலைச்சொற்கள் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ கலைச்சொற்கள்: வலஞ்சொலி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல், இமெயில். ஓகே, ஸோ இயல் 1 வந்து முடிஞ்சிருச்சு. இயல் 1 முடிகிறதுக்கு அரை மணி நேரம் இருக்குது. ஸோ அடுத்து இயல் 2 வந்து சிலப்பதிகாரம் வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. ஆனால் சொல்லும் பொருளும் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சொல்லும் பொருளும் திங்கள், நிலவு, கொங்கு, மகரந்தம், அலர் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா? பூவினுடைய எத்தனை நிலைகள், பூவுக்கு எத்தனை நிலைகள் இருக்குது? கரெக்ட், 7 நிலைகள் இருக்குது. அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், திகிரினா என்ன? ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மகயமான சிகரத்தில், மேரு அப்படின்னா இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல், அழி அப்படின்னா அழித்தல், அதாவது கொடுத்தல் சொல்கிறோம் இல்லையா? அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு அழியுங்கள் சொல்கிறோம் இல்லையா? இந்த அழி வந்து நகர வேறுபாட்டில் கேட்பாங்க. இது சிலபஸில் இருக்குது. அழி கருணை அப்படின்னு பொருள். ஓகேவா? கொடுக்கறது என்ன? கருணையினால் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சரியான விடை பார்ப்போம். புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கழுத்தில் சூடுவது மாலையோட இன்னொரு பொருள் தார் அப்படின்னா மாலைன்னு பொருள். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, சூரியன் எல்லாமே வந்து பகலவன், கதிரவன் தான் எல்லாமே. ஓகேவா? வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து கொங்கு கூட்டல் அலர் எப்படி சேர்த்துள்ளோம் அப்படின்னா கொங்கலர். அவன் கூட்டல் அழிப்போல், அவன் அழிப்போல். ஓகே, அடுத்து பாரதியோட பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, சொல்லும் பொருள் மட்டும் பார்ப்போம். காணி அப்படின்றது ஒரு நில அளவை குறிக்கும் சொல். ஒரு காணி 2 காணி நிலம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஊரில்? ஸோ அதுதான் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். இந்த நான் போட்டாலும் மனம் அப்படின்றது உள்ளம் தான் அர்த்தம். ஓகேவா? 2 சொல்லியிருந்தான். ஓகேவா? அதாவது ரன்னகரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து கிணறு அப்படின்ற குறிக்கிற சொல் என்ன அப்படின்னா கேணி அப்படின்னா கிணறு. சித்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், உள்ளம். மாடங்கள் அப்படின்ற பொருள் வந்து மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் பிரித்தெழுதுகிறது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர், முத்துச்சுடர். படிக்கும்போது நீங்கள் அழுத்தி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. அடுத்து முத்துச்சுடர் போல என்ன இருந்துச்சு? முத்துச்சுடர் போல மின்னது எது அப்படின்னா நிலா ஒளி. தூய நிலத்தில் வந்து மாடங்கள் இருந்துச்சு. சித்த மகிழ்ந்தில் என்ன வேணும்? தென்றல் காற்று வேணும். இது இந்த பாடத்தில் இருக்கிறது. ஸோ நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து புக் பேக்கில் இருக்கிறனால நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, ஓகே. அடுத்து இந்த பாடம் நமக்கு தேவையில்லை தான், இருந்தாலும் நம்ம தெரிந்து கொள்வோம்ல வந்து ஜென்ரல் ஸ்டாட்டிக் ஜிகே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? கப்பல் பறவை, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. சிறகடிக்காமல், அதாவது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்குமா இந்த கப்பல் பறவை. இங்கிலீஷில் ஃப்ரிகேட் பேர்டு. கப்பல் கூளைக்கெடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு இந்த கப்பல் பறவையை சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்ற பாட்டை எழுதினவர் சத்திமுத்த புலவர். அதே மாதிரி தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற அடிகளும் வந்து இவர் தான் சொல்லியிருக்காரு. இந்த அடிகளில் பறவைகள் வந்து வலசை வந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் திசை குமரி இதை வந்து நமக்கு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, சொற்களை வந்து முறைமாற்றி கொடுத்து, அதாவது மாற்றி மாற்றி களைச்சி போட்டு கொடுத்து வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்றதுல இந்த லைன் கொடுத்து நம்மளை கேட்கலாம். ஓகேவா, ஸோ இந்த லைன் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்றது லைனை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து இவருடைய தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, அதாவது த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு வச்சிருக்காரு. ஸ்பேரோ அப்படின்னா சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்ற தன் வாழ்க்கை வரலாறு யாருடையது அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர். ஓகேவா, அப்படின்னா ஏன் இவருக்கு இந்தியாவின் பறவை மனிதர்னா பறவைகளை பற்றின நிறைய ஆராய்ச்சிகள் நூல்கள் வந்து எழுதியிருப்பார், அதனால். ஓகேவா, ஸோ ஆர்டிகாலா அப்படின்ற ஒரு பறவை தான் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். எவ்வளோ தூரம் அப்படின்னா 22,000 கிலோமீட்டர் தூரம் வந்து பயணம் செய்யுமா. ஓகேவா, என்ன பறவை? ஆர்டிகாலா. ஸோ பறவை பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜின்னு சொல்கிறாங்க. உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 20. சரியா, உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ? மார்ச் 20. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா. எவ்வளோ தூரம்? 22,000 கிலோமீட்டர். அதே மாதிரி தரையிறங்காமல் பறக்கக்கூடிய பறவை எது? கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கிடா, இல்லைனா வந்து கடற்கொள்ளை பறவை. எவ்வளோ தூரம் தரையிறங்காமல் பறக்குது அப்படின்னா 400 கிலோமீட்டர் தூரம். இந்த மாதிரி ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாத்தையும் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சலீம் அலி. பார்த்தோன்னே அவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது சலீம் அலி. ஓகே, தட்ப வெப்பம். தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள். வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும். தரை இறங்கும். வழி கூட்டல் தடம். வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி அப்படின்னா துருவ பகுதிகளை வாழாது. ஓகேவா, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது பார்த்தோம்? இப்போ தான் பார்த்தோம் ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதற்கு பற்றிய பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் அப்படின்னு பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் எது அப்படின்னா யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. ஓகேவா, பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. இது வந்து நம்ம சிலபஸில் வந்து இருக்குப்பா. மரங்களை வளர்த்து டேஸை காப்போம், இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். இதெல்லாம் ஈஸியாக நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஓகேவா, தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை குறைந்துள்ளது. தமிழகத்தில் வலசை போகிற பறவைகளோட எண்ணிக்கை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஓகேவா, மிகுந்துள்ளது அப்புறம் குறைந்துள்ளது. சரிங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இது நம்ம சிலபஸில் கிடையாது, ஸோ இது தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இலக்கணம். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து வந்து 2 வகையாக பிரிக்கலாம். தமிழ் எழுத்துக்களை 2 வகை. ஓகேவா, முதல் எழுத்து, சார்பெழுத்துன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. முதல் எழுத்து அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 18. உயிரெழுத்துக்கள் 12. இந்த மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து 30 எழுத்துக்கள் தான் வந்து முதல் எழுத்துக்கள். ஓகேவா, முதல் எழுத்துக்கள் அப்படின்னா அது வந்து யாரையும் வந்து சார்ந்து இயங்காது. முதல் எழுத்துக்கள் எந்த எழுத்துக்களையும் சார்ந்து இயங்காது, தனியாக அதுவே வந்து இயங்கிக் கொள்ளும். ஓகேவா, அது இல்லாமல் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கும். அதனால தான் இதை வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்பு எழுத்துக்கள். சார்புனாவே என்ன? சார்புனா வந்து மற்றவற்றை சார்ந்து வருவது அப்படின்னு பொருள். ஓகேவா, ஸோ மற்ற எழுத்துக்கள், அதாவது மற்ற எழுத்துக்களான முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். ஸோ சார்பு எழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து எத்தனை வகை இருக்குது அப்படின்னா 10 வகை இருக்குது. ஓகேவா, என்னென்ன வகை பாருங்கள். உயிர்மெய். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வது தான் உயிர்மெய். உயிர்மெய் எத்தனை எழுத்து பார்த்தோம்? சார்பெழுத்துக்கள் மொத்தம் வந்து 10. ஓகேவா, உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸில் இது 6th ஸ்டாண்டர்ட்னால உயிர்மெய் ஆயுதம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். உயிர்மெய்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது. இக்கு கூட்டலா கான் பார்த்தோம் இல்லையா? ஸோ மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து வந்து சேருது. ஓகேவா, உயிரெழுத்துடன் மெய்யெழுத்து சேர கிடையாது. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்று சேர்வது உயிர்மெய் எழுத்து. மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. பாருங்கள், உயிர்மெய் எழுத்தோட ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ப்ரொனவுன்ஸ் பண்ணுற சத்தம் வந்து
ஒளி வடிவம் அது வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் எதை ஒத்து இருக்கும் அப்படின்னா கான் எழுதுறோம்ல, இதுதான் உயிர்மெய் எழுத்து. இது எது மாதிரி இருக்குன்னா மெய்யெழுத்து மாதிரி இருக்கா உயிரெழுத்து மாதிரி இருக்கா? மெய்யெழுத்து மாதிரி. ஸோ வரி வடிவம் எழுதுகிற வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து ஆயுத எழுத்து பாருங்கள். ஆயுத எழுத்து வந்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. அதுதான் வந்து ஆயுத எழுத்து. இதனுடைய வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இது வந்து தனித்து வந்து இயங்காது. அதே மாதிரி இது வந்து தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்து பெற்று சொல்லோட இடையில் மட்டுமே வரும் அப்படின்றது ஆயுத எழுத்தோட சிறப்பு. ஸோ எஃகு முன்னாடி வந்து ஒரு குறில் எழுத்து, ஏன்றது குறில் எழுத்து, ஒரு குறில் எழுத்து இது நடுவில் இருக்குது, இடையில் வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி கடைசி எழுத்து வந்து வல்லின உயிர்மை எழுத்து. வல்லின உயிர்மைனா கசட தபரை தான். ஓகேவா? ஸோ அதுதான் வல்லின உயிர்மை. ஸோ வல்லின உயிர்மை எழுத்து வந்திருக்கு. ஸோ இதான் ஆயுத எழுத்து பற்றிய விளக்கம். சரி, ஓகேவா? ஸோ இயல் 2ஓட இலக்கணமும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொல் தேர்ந்தெடுத்தது நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ அது பாருங்கள். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு எந்த பறவைனா கடல், இந்த பறவைனா பேர்டு. ஓகேவா? இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக எந்தரை போடுவீங்க? உரையாற்றினார் தெரியும். எந்தரை? இந்த ரை தான் உரை. இந்த உரைனா தலையணை உரை, ஏதாவது மற்றதுக்குள்ள உரை போடுறோம் இல்லையா, அது. ஓகேவா? முத்து தம் பணி காரணமாக, இந்த நீ தான் பணினா வேலை, இந்த 2 சொல்லி நீ பணினா குளிர்ச்சி. ஊர் காரணமாக ஊருக்கு சென்றார். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்த லை தான் அழைத்தாள். ஓகேவா? புல் என்பதன் வேறு பெயர் என்ன அப்படின்னா பறவை. புல்னா பறவை அர்த்தம். ஓகேவா? பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் என்பதற்கு வேறு பெயர் புகலிடம். ஸோ வரிசை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ஒருக்க வந்து பார்த்துடலாம். பாருங்கள். இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரமா? தவறு. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்து, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சாண்டியாகோ அப்படின்றது ஒரு நேம், ஒரு பர்சனுடைய நேம். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகேவா? இந்த மாதிரியும் கொடுத்து கேட்பாங்க. சரியா? ஸோ இதில் இருக்கிற கலைச்சொற்கள் பாருங்கள். கலைச்சொற்கள் ஒவ்வொரு எல்லுமே இருக்கும். ஓகேவா? கண்டம் கான்டினென்ட், வலசைனா மைக்ரேஷன், தட்ப வெப்பநிலைனா கிளைமேட், புகலிடம் சாங்சுவரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ அடுத்து இயல் 3. இயல் 2 திருக்குறள். திருக்குறள் நம்மளுடைய சிலபஸில் இருக்கிறது அன்புடைமை. அது மட்டும் பார்ப்போம். அன்புடைமை வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அன்புடைமை பார்க்க போகிறோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்புடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். என்புனா வந்து எலும்பு. ஓகேவா? என்புனா என்ன? என்புனா என்ன அப்படின்னா எலும்பு. அன்பு இல்லாதவங்க எல்லாமே என்னுடையது அப்படின்னுவாங்க. அன்பு இருக்கிறவங்க என்னுடைய எலும்புமே வந்து தன்னுடைய எலும்பு அப்படின்னா தன்னுடைய உடம்புமே வந்து எலும்பும் சதையிலான உடம்பே மற்றவருடையது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து திருவள்ளுவரை பற்றி பார்ப்போம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். இவருடைய சிறப்பு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். திருக்குறள் வந்து 3 பிரிவுகளை கொண்டது. அறம், பொருள், இன்பம். 14 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் ஒன்று. மொத்தம் வந்து 133 அதிகாரம் இருக்குது. 1330 குறட்பாக்கள் இருக்குது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. இந்த லைன் பாருங்கள். இந்த லைன் வந்து முறைமாற்றி கொடுத்து நம்மளை வரிசைப்படுத்த சொல்லலாம். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. ஓகேவா? திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்ற சிறப்பு பெயர்கள் இருக்குது. 107 மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு அப்படின்னா பேரண்ட்ஸு. அவங்களுக்கு மகிழ்ச்சி தருவது எப்படி? அவங்களுடைய மகன்கள் மகள்கள், அவங்களுடைய பிள்ளைகள் வந்து அறிவாக இருக்கிறது. ஒருவருக்கு சிறந்த அணி எது அப்படின்னா இன்சொல், இனிமையான சொற்களை பேசுறது. ஓகேவா? சரி, அடுத்து இயல் 3.
இயல் 3 இது நமக்கு தேவை கிடையாது, சிலபஸில் இல்லை. பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சொல்லும் பொருளும் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சொல்லும் பொருள் மட்டும் பார்ப்போம். இயன்ற வரை, முடிந்த வரை, என்னால் இயன்ற வரை செய்கிறேன்ப்பா, முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன்ப்பா, ஓகேவா. ஒருமித்து, ஒருமித்து அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு. ஔடதம் முடிகிறது ரொம்ப முக்கியம். ஔடதம் அப்படின்னா மருந்து, மெடிசன், ஓகேவா. ஸோ உடல் நோய்க்கு என்ன தேவை, உடல் நோய்க்கு மருந்து தேவை. மருந்துன்னு என்னென்னு பார்த்தோம், ஔடதம். நண்பர்களுடன் ஒருமித்து, ஒன்றா விளையாடு, நண்பர்களோட சேர்ந்து விளையாடு, ஒருமித்து விளையாடு. கண்டறி, கண்டு கூட்டல் அறி. ஓய்வற, ஓய்வற அப்படின்னா ஓய்வு கூட்டல் அற. ஏன் என்று அப்படின்னு சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். எதிர்ச்சொற்கள் சிலபஸில் இருக்குது. அணுகு அப்படின்னா எதிர்ச்சொல் விலகு. ஐயம், தெளிவு. ஊக்கம் அப்படின்றதுக்கு, ஊக்கம்னா சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, சோம்பேறி சோர்வாக இருக்கிறவங்க, ஓகேவா. உண்மை, பொய்மை. சரியா. ஸோ அடுத்து இருக்கிறது நம்ம சிலபஸில் கிடையாது, அதுக்கு சொல்லும் பொருளும் கிடையாது. ஸோ அடுத்து போயிடலாம். மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். எந்த அறை வருதுன்னு பார்த்துக்கோங்க, உரைக்கின்றான். ஆழக்கடல் எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா ஆழம் கூட்டல் கடல். ஆழ கூட்டல் கடல் ஆப்ஷனில் இருக்குது. ஆழ கூட்டல் கடல் போடக்கூடாது, ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி, விண் கூட்டல் வெளி. நீளம் கூட்டல் வான், நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். சரியா. சரி, அடுத்து இயல் 3. இயல் 3ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் உரைநடைக்குள்ளார இருக்கிற வேறு சொற்கள் இருந்து அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு முக்கியம், அது படிச்சுக்கணும். சரியா. எந்திர மனிதன், அதாவது ரோபோன்றது இங்கிலீஷ் வேர்டு, அதுக்கு தமிழ் என்ன வேர்டு அப்படின்னா எந்திர மனிதன். அதே மாதிரி நுண்ணுணர்வு கருவிகள், சென்சார் அப்படின்னா நுண்ணுணர்வு கருவிகள். சரியா. டீப் ப்ளூ அப்படின்றது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. எந்த ரோபோக்கு அப்படின்னா சோஃபியா, ஓகேவா. அந்த ரோபோட்டுக்கு ஐநா சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்றது பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க, செயல் இழக்க. நீக்குதல் அப்படின்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன, நீக்குதல்னா நீக்குதல் அப்படின்னா வந்து அதனுடைய செயல், அது வந்து அழித்தல் அப்படின்றது பொருள், ஓகேவா. நீக்குதல் அப்படின்றது அழித்தல்ங்கிறது பொருள். பாருங்கள், நானே தப்பு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அவங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன வரும், இது வராது, இதுதான் கரெக்ட். சேர்த்தல். எளிது அப்படின்றது, எளிதுனா ஈஸியாக கிடைக்கிறது. அரிது அப்படின்னா ரேர், ஓகேவா. எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, அரிது, ஓகேவா. ஸோ அடுத்து இந்த லெசன் நமக்கு தேவைப்படாதுப்பா, சரிங்களா. அடுத்து போகலாம். மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள் நம்ம சிலபஸில் இல்லை, பட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம பிறமொழி சொற்களாக, தமிழ் சொற்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. மொழி முதல் எழுத்துக்கள்னால் தமிழ் மொழியில் இந்த எழுத்துக்கள் தான் மொழி முதல்ல வரணும், இறுதியில் இந்த எழுத்துக்கள் தான் வரணும்னு சில ரூல்ஸ் இருக்குது, அதான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எழுத்துக்கள் இல்லாமல் வேறு எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது தமிழ் எழுத்தே கிடையாது. பிறமொழி சொல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ அதுக்காண்டி தான் மொழி முதல் எழுத்துக்கள். பாருங்கள், மொழி முதல் என்னென்ன வரும், உயிரெழுத்துக்கள் 12 வரும். கா, சா, தா, நா, பா, மா. இந்த வரிசையில் எல்லா உயிர்மை எழுத்துக்களும் வரும். அப்புறம் சில எழுத்துக்கள் மட்டும் எதில் வரும் அப்படின்னா ஞா, ஞா, யாவான்றதுல சில உயிர்மை எழுத்துக்கள் மட்டும் வரும். ஞா வரிசையில் ஞா அப்படின்ற ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும், ஓகேவா. அதே மாதிரி ஞா வரிசையில் மொத்தம் 4 எழுத்துக்கள். ஞா வரிசையில் 1, ஞா வரிசையில் 4, யா வரிசையில் 6 எழுத்துக்கள் வரும். வா வரிசையில் வந்து 8 எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும். சரியா. மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் 18மே சொல்லோட ஃபஸ்ட்டில் வராது. அப்புறம் இந்த டா, நா, ரா, லா, லா, ரானா, இது 8 உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் ஒரு எழுத்து கூட உயிர்மை எழுத்து, பாருங்கள், உயிர்மை எழுத்து டானா, டாடா, டி, டி, டூ, டூ, டே, டே, டை, டோ, அதெல்லாம் இருக்குல்ல, அந்த லைனில் டவ் வரைச்சுமே 8 உயிர்மை எழுத்துக்கள் வரிசையிலையுமே ஒரு எழுத்து கூட சொல்லோட ஃபஸ்ட்டில் வராது. ஆயுத எழுத்து சொல்லில் முதலில் வராது. அப்புறம் ஞா, 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 வா, இந்த உயிர்மை எழுத்து வரிசையில் மொழி முதல்ல வருவதாக குறிப்பிட்ட அந்த எழுத்துக்கள் தவிர மற்ற எந்த எழுத்துக்களும் சொல்லோட ஃபஸ்ட்டில் வராது. ஸோ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க டமாரம், ரம்பம், லண்டன், ஃப்ரான்ஸ், இதெல்லாம் இருக்கா. இது எதுவுமே வந்து தமிழ் எழுத்துக்கள் கிடையாது, பிறமொழி சொற்கள், ஓகேவா. ஸோ இதை வச்சு நம்ம பிறமொழி சொற்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்காண்டி இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா சொல்லோட இறுதியில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் 216மே வந்து மொழி இறுதியில் வரும், ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க, 11 மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 11 மெய் எழுத்துக்களும் வந்து மொழி இறுதியில் வரும். மொழி இறுதியில் வரும் மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 11 மெய் எழுத்துக்கள். இங்கே இன்னும் இதில் கொடுத்துருக்காங்களே, இந்த 11 மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வரும். மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள்
சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனியாக வராது. ஓகேவா? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக வரும். இல்லை அப்படின்னா அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் தனித்து வந்து சொல்லோட இறுதியில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. கசட தபர அப்படின்ற 7 அதோட கசட தபர அந்த வலின எழுத்தோட இங்கும் சேர்ந்துக்கணும். ஓகேவா? இங்கும் இருக்குது. இங்கே 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லோட இறுதியில் வருவது கிடையாது. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்களில் ஞாய எழுத்து வரிசை சொல்லோட இறுதியில் வராது. பாருங்கள், சொல்லோட இறுதியில் கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப் இது எதுவுமே வந்து தமிழ் சொல் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இந்த எழுத்துலாம் சொல்லோட இறுதியில் வரக்கூடாது. இக்கு வரக்கூடாது, இங்கு சொல்லோட இறுதியில் வரக்கூடாது, இத்து வரக்கூடாது, இட்டுலாம் வரக்கூடாது. ஓகேவா? எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வரக்கூடாது. ஒகர வரிசையில் நோ மட்டும்தான் வந்து மொழி இறுதியில் வருவது கிடையாது. நோ என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு துன்பம் அப்படின்ற பொருள். ஓகேவா? சொல்லோட இடையில் வர எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18 வரும். உயிர் எழுத்துக்கள் வரும். ஆயுத எழுத்து இடையில் மட்டும்தான் வரும். ஓகேவா? சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் பாருங்கள், பிறமொழி சொற்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் சொற்கள் கண்டுபிடிக்கும். கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி, காலிங் பெல் அழைப்பு மணி, மிஷின் இயந்திரம், ரோபோ அப்படின்னு என்ன பார்த்தோம்? எந்திர மனிதன். சரி, அடுத்து வந்து கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா எல்லா யூனிட்டுக்கு பின்னாடி, அது பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சேட்டலைட்னா செயற்கைக்கோள், சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தோம், மெய்திறன் கணினி, நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம தமிழ் வந்து டேர்ம் 1 இருக்கிற எல்லாமே வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? டேர்ம் 1 நியூ புக்கு 6th. ஓகேவா? 6th நியூ புக் டேர்ம் 1 ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி, புக் எடுத்து நீங்களே உட்காந்து படித்தாலும் சரி, சிலபஸ் பேஸ் பண்ணது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் பார்க்கல. மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட வீடியோ வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா சரி. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் தமிழ் படிக்க மாட்டிங்களா? இதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டு உட்காந்து உங்கள் புக் எடுத்து படிக்க போகிறீங்க. இல்லைனா காதில் கேளுங்க, இதுவே போதும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து ஜிஎஸ் வீடியோ வந்து இன்றைக்கி ரெடியாக இருக்கும், அதை போடலாம். உங்களுக்கு இதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து டெலகிராமில் போடலாமா வேண்டாமா, ஒரு 10 குவிஸ் மாதிரி வைக்கலாமா வேண்டாமான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.